தெரசாவா நினைத்து தாய்மார்களை பூரா வணங்குறேன். எம்கே தெராசானே தெராசு கிடையாது, படிக்கல முண்டை. பொம்பளைகளுக்கு பாதி பேத்துக்கு புரியலத்தா தெராசுன்றேன் என்னண்டா. நான் சூத்த கத்திரிக்காய் வைப்பேன் திருப்பூரம் சந்த கடையில். நன்றி மாமா, நன்றி. எதில் போய் முடிய போகுது? கூட்டு போங்க, கூட்டு போங்க. இப்போ எதுக்கு நான் அதை தூக்கி போட்டாரு? என்னடா எதுல போவான்? இந்த மேடையில் லேசா முடி ஓட்ட இருக்கிறா. ஆமா ஆமா, ஊருக்கு அவளை பாய்ச்ச இதுல தான் இருக்கு. அதே வர்றாள் பூரா நின்று என் ஜாமி மாதிரி விளையாடுறீ. மாப்பிள்ளைன்றிய இப்போ மாமான்றிய கால கொடுத்து கேட்டேன் அக கோவா கோவா சத்தம் கணவன் கேட்டாது அவன் குழந்தை கேட்டா என்ன சொல்ல போற கொஞ்சம் யோசனை பண்ண. என் விதி என் தம்பிகளெல்லாம் இங்கே உட்காந்தனாலதான் தரத்திலே முடிச்சு ஆட்டுது. என் தம்பியை ஊரா முன்னாடி வாங்கடா, அண்ணனுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கூட இல்லையா? இப்போ எதுக்கு அந்த சிக்கத்துக்கு போட்டாரு? ரெண்டு காலம் முண்டை. இதில் மாப்பிள்ளைன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு, அதை எதுக்கு மாமா தூக்கி போறிய? என்னத்தை சொல்ல சட்டி உள்ளையா? அது கேமரா வச்சு ஒரு படம் எடுத்துருக்கலாம்ல. நாளைக்கு சேட்டை வச்சிருப்பேன் போன முண்டை. பெரியவர்கள் பெரியவர் போல் முன்னைய காலத்தில் இருந்தார்கள். அதனால தான் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் சொல்லுப்படி கேட்டார்கள். இடியப்பம், அவன் இடியப்ப கம்பெனி ஓனர் மையன். இடியப்பம் என்ன எதில் போய் அவிக்க போறானோ? இந்த இடியப்பம் பருத்திப்பால் ஏங்க இதெல்லாம் சொன்னவே எவனு தேடிக்கிட்டு இருக்கேன். அம்புட்டு ஏன் தலையில் வளர்ந்துருது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த கப்பலிங் ஓஸ் அந்த கம்பெனி ஓனர் நான் தாங்க. பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள். ஆத்தா நீங்க தாத்தா சவுளி கடை பூரா உங்களுக்கு சும்மாரா சவுளி கடை அதுகளுக்கு லோனுக்காரன் பூரா அவங்களுக்கு லோன் வாங்கணும் தாய். 1 லட்சம் 2 லட்சம் வாங்கக்கூடாது. 3 கோடி 4 கோடி வாங்கிட்டு லோனுக்காரன் வரும்போது கருவில் போய் படுத்துக்க. தத்த மகட சொல்லி அம்மாவுக்கு வயிற்றால போதும் சொல்லித்தாங்க. ஆனால் லோன் வச்சுட்டு போட்டவே அவன் வீட்லேயே உழவு வச்சிருக்கேன் வாசல்லையே. அவன் கடமில்லாத மனிதர் வேண்டும். இங்க இருக்காங்க எங்க பெரியவெல்லாம் இங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்கீங்க. இந்த உலகத்திலே 2 மட்டும் இல்லாத மனிதன் தான் உலகத்திலே புனிதமான மனிதன். ஒண்ணு உடம்புல எந்த வியாதி இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. 2 இல்லைன்னா நீ காலம்புறா நிம்மதியாக வாழ வேண்டாம். யாரு கேட்கிறா? ஐயா பொழுதன்னைக்கு நொப்பம். அதான் உங்க வீட்டுக்காரெல்லாம் தண்ணி அடிச்சாருன்னா உலக்கு கிட்ட வெதர்ல அடிச்சிடல. அது கிடையாது. வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துருக்கேன் நானா. அங்கெல்லாம் பார்த்தா புருஷன் முட்டாடிக்கு தண்ணி ஊற்றி கொடுப்பேன். ஒரு பெக்கு ஊற்று ப்ரோ. அவன் தண்ணி சேர அடிப்பாங்க, சீரட்டு அடிப்பாங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் பிறந்த இந்த வீர தமிழச்சி மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளைனால முடியாது. என் தமிழச்சி மாதிரி அதை கைதட்டாவதுக்கு வீட்டுக்கு போகிறது நல்லது. அப்படியே இருக்குது. இந்த கைதட்டு இந்த திமிருக்கு தானே தண்ணியை போட்டு பழக்கிறாங்க. இதுக்கு தானே தண்ணியை போட்டு செப்பையில் அடி வாங்குறாரு. இன்னும் திருத்துல கெடுத்துற. அப்புறம் எப்படி என் சிங்கம் பூரா கைதட்டுது. ஒவ்வொரு ஆண்மகனும் தண்ணி ஏன் அடிக்கிறாங்க? ஏன் பூரா வேதனை. இட்லி இல்லை சப்பாத்தி. ஒவ்வொரு மனிதனுக்கு மழை கஷ்டம் உண்டு. மழை இல்லை மழை என்னடா மைக்கு இப்படி கேட்குது மட்டும் தான். கொஞ்சம் சார் வைங்க. குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்க வைங்க. இங்க ஒரு ஐயா வந்தாங்க, டிஎஸ்பியா ஐயா. எத்தனை அதிகாரிகள் இந்த வெளியேற கிராமத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி என் தம்பிகள் எல்லாம் படிச்சு பெரிய பெரிய அதிகாரிகள் வரணும். நான் சொல்லத்தே சரி என்னையே நோ தங்கமான வைக்கிறாங்க. என் தம்பிகளெல்லாம் நல்லா இருக்கணும் போறாரு. குடிய நிப்பாட்டுன்னா எங்கே கேட்குற? நீ ஒரு ஆள் நாடகத்தையே கிடைக்கல. இந்த ஊரை விட்டு நீ போனா ஊர் நல்லா இருக்கும். பைபாஸ் நீ தாண்டு உன்னை கிரண்ட கல்லை வச்சேன்.
ஏன்னா முந்தைய காலத்துல ஒரு ஆளுக்கு முடியலன்னா அந்த ஊரே சேர்ந்து சாமியை கும்பிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தர் லேச வெட்டினா கூட அவனுக்கு முன்னாடி ஏத்து வெட்டிக்காரன் போய் சுடுகாட்டில் குழி வெட்டிடுறேன். அவ்வளவு ஜோலி முடிச்சு நீர்மலைக்கு போங்கிறான். இன்னைக்கு உலகம் ஒருத்தனை மிதிச்சு ஒருத்தர் முன்னேறி போகிறது தான் உலகம். இதுதான் ஒரு உலகம் மாறிக்கிடுச்சு. அதனால இந்த மேடையில இங்க இருக்கிற 18 சித்தர்ல ஒரு சித்தராக சாதி மரம் வராமல் அத்தனை மக்கள் வணங்கக்கூடிய ஒரு சித்தர் ஊனா முத்துராமலிங்க தேவரை. ஐயா சாதி தலைவரா என்று சொன்னால் அது இல்லை. ஐயாவுடைய முழு அருளை எத்தனை பேர் பெற்றீர்களோ இல்லையோ இந்த எம்கேஆர் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை யாருன்னு ஏழை மக்களுக்காக கொஞ்ச நஞ்சம் கிடையாது. 32 கிராம நிலத்தையும் தாரவாத்து கொடுத்து தன்னுடைய முக்கியத்துவ எப்படியாவது உழைச்சி என் மக்கள் பிழைத்துக் கொள்வார்கள், மாற்று சமுதாய மக்கள் எல்லாம் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா ஊனா முத்துராமலிங்க தேவர். எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சாகாம இருக்கேன் சார். ஐயா பாட்டை பாடிக்கிறோம். ஹலோ அது தேவரையாம் போதுதானுங்க அவனே தேசத்துக்கு நம்ம தேவரையா போதுதானு அது தேவரையா போதுதானுங்க. ஆமா தேசத்துக்கு அது தேவரையா போதுதானுங்க அவனே. சந்தனம் போட்டுமே வச்சுக்க, சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க,